ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சாணி வச்சுட்டு இருக்காங்க. ஆமா நான் வச்சுட்டு இருக்கிறேங்க, வேடி போட்டுப்பா. அதான் பார்த்து ரசிச்சுட்டு பாருங்க. இது ஃபுல்லா வளைச்சிட்டாங்க. அங்க பைக்கு கொஞ்சம் நோத்தி விட்டு அங்க இருந்து வச்சுட்டு வராங்க. எல்லாரும் ட்ரெஸ் போடுவாங்க, இது பண்ணுவாங்களாமா. ட்ரெஸ் போடலாம், சீமாரும் போடலாம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி போடலாம். எங்க அம்மா ப்ரெஸ் போட்டு வலிக்கிறாங்க. நீங்களாம் எப்படி வலிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்களாம் சீமா போடுவாங்க, மட்டும் வலிக்க மாட்டாங்க. டைல்ஸா இருக்கும் வெளியே. நம்ம டைல்ஸா இருந்தாலும் சிமெண்டா இருந்தாலும் அவ்வளவுதான். என்னதான் கையில வலிக்க மாட்டாங்கம்மா, கையில வலிக்க மாட்டாங்கல்ல. வானவில் மாதிரி லுக்கா இருக்காது. அந்த பார்டர் இதெல்லாம் அடிக்க முடியாது சைட்ல. லைட் வச்சுமே இல்லைங்க, அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் இதா தெரியும். இங்கேயும் சாணி கிடைக்குது, சாணியே கிடைக்க மாட்டேங்குது. இங்க இருந்து 2-3 கிலோமீட்டர்ல போய் எடுத்து வந்தாங்க. ஒரு காடு இருக்கு மாதிரி காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோல. அந்த காடுல இல்லைங்க, நம்ம ஆடையில போய் தேடி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோல காமிச்சுட்ருப்பேன் உங்களுக்கு. நம்ம ஹேலன் எங்கன்னு பாத்தீங்கன்னா, இதோ வெளியே வந்தா எல்லாம் உடம்பெல்லாம் ஆயிருங்க அவளுக்கு, அதனால உள்ள விட்டு வச்சிருக்கோம். ஹலோ, இது வரேன். மற்ற வண்டியெல்லாம் வெளியே எடுத்து வச்சுங்க சாணி அடிக்கிறதுனால. வேண்டாமா, வேண்டாம், சாணி போடுறேன் கையில. 2 பேர் கையில வேண்டாம், போடு. 2 பேர் கையில வேண்டாம், போ சாணி போடு. அது போற ஒரு வாரம் ஆகுது. போகவும் மாட்டேங்குது. என்னதான் போட்டு தேய்ச்சாலும் போறதில்ல. கையில போட்டு நம்ம கையிலே போட்டோம், அவ்வளவுதான். நம்மதான் இதை அச்சம் பார்த்துருப்பீங்க. ஒரே தான் பெருசா போறியாமா? ஆமா, 2 போட முடியாது. இப்ப வானவில் மாதிரி ஒரே மாதிரி பெருசா போடுறாங்க. டிசைனா இருக்குங்க பாக்க. மழை பெஞ்சு எல்லாம் மண்ணு ஒரு நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. வாடகை சொந்த வீடு அது தப்பா நினைச்சுட்டாங்க. வாடகை வீடுதாங்க, வாடகை வீடுதான். நம்ம இருக்கிறதுக்கு நீ நினைச்சிட்டு போவாங்களா, அதனால நம்மளதான் பார்த்து சொல்லுவாங்க. என்னதான் செய்யாது, அது கூட இருக்காங்க. உள்ள ஒரு சீ கடிச்சிட்டு இருக்காங்க வெளியே வரத்துக்கு. அவங்க வாய்ஸ் கேட்டு எவ்வளவு தெரியுது. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் போடுவோம்? ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் போடுவோமா? 8 நாளைக்கு ஒரு போட்டு 8 நாளைக்கு ஒரு டைம் போட்டுருவோங்க. நேத்தே போட வேண்டியது போட முடியலையே, மழை அப்படியே படியில இருந்து வந்துருங்க, மேல இருந்து அப்படியே தண்ணி வந்துடும், அதனால போடலீங்க. இன்னைக்கு ஃபுல்லா வெயில் தான் அடிக்குது.
சொந்த வீடு தான். இன்னைக்கு ஏதாவது கட்டணுமா? ஏன்ல இன்னைக்கு எதுவும் கட்ட வேண்டியது இல்லை. இதோட அவ்வளவுதான். இன்னும் இல்லை. ஃபுல்லா வச்சு வச்சுங்க வைக்கணும். நீங்க எப்படி வலிப்பீங்க மட்டும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. வலிக்கலனாலும் சொல்லுங்க. நீங்க வெளியே வாசல்ல இருக்கு. ஈரமா இருந்தா வாசல சாமி பண்ணிதான் எப்பவுமே ஈரமா இருந்தா நல்ல காஞ்சாதான் பிடிக்கும். 2 தான் போடுறியாமா? 2 தான் போடுவியா? ஆமா, நம்மளுக்குள்ள கூட வெளியதான் அழகா இருக்கும். புரியுதா? கூட வீடு எவ்வளவு சாணி இருக்குமா? என்ன பண்ணுவேன்? செடி குத்தி விட்டுருவேன். செடி குத்தி விட்டுருவாங்க. மணி பிளான்ட் இருக்குமே, மருதாணி செடி, செடி குத்தி கொய்யா மரம், அங்க என்னமா செம்பருத்தியா? ஆமா, செம்பருத்தி, அப்புறம் கருவேப்பிலைங்க. செடிக்கு ஊத்தி விட்டுருவாங்களாமா. அந்த கோழி வேற வரும், அதோட பங்குக்கு என்னன்னு செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு போயிடும். நமக்கு பழிக்கிறது ஒரு பாடுன்னா அதுகிட்ட ஒரு பாடு. அவசரங்களுக்கு பயந்துட்டு போவாது. சாணி போட்டு கிளீனா வைக்கிறது நம்ம செவுத்து போயிருமான்னு பையன். ஆமாங்க. சவுண்ட சொல்லுமா? அவசரங்களுக்குதா சாணியும் போட்டுக்கணும், நல்லா நீட்டா வச்சுக்கணும். செவுத்துக்கு ஏதாவது சாணி பட்டுச்சுன்னா அது ஒரு கம்ப்ளைண்ட். முடியலடா அடகு. நமக்கெல்லாம் இன்னைக்கு உதவி காலம் வரப்போகுது. செய்யலன்னா அசால்ட்டா சொல்லிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. வாழை வீட்டுல இருந்தா பிரச்சனை. சொந்த வீடு எவ்வளவு சீக்கிரம் முடியுது. கேஸ் சொந்த வீட்டுக்கு போயிருங்க எல்லாரும். சொந்த வீடு கட்டி எப்ப காலி பண்ணுவானுங்கன்னு தெரியாது. எப்ப கிளம்புறீங்கன்னு கிளம்புறப்போ நிம்மதியா வரப்போ வாழ்ந்துருவாங்க சந்தோஷமா. கிளம்புறப்போ எப்ப கிளம்புறாங்க புரியுதா? அம்மாக்கு குளிச்ச மாதிரி வேர்த்து ஊத்துதுங்க. நீர் தலை ஃபுல்லா நீராட்டுங்க. நீர் வேர்த்துதான் பொட்டுது. என்ன பண்றது? ஃபுல்லா வேர்த்துருச்சுங்க. நல்லா குளிச்ச மாதிரி ஆயிட்டாங்க கொஞ்சம். கோலம் எப்ப போடுவீங்கம்மா? கோலம் காய் நிக்கிறப்பா, ஈரத்தில் போடக்கூடாது. ஈவினிங் தான் கோலம் போடுவாங்க. எங்க பாப்பா போடுங்க. உடனே பாப்பா சொல்லுவாங்க, பாப்பா இதெல்லாம் வலிக்காதான். அது கை இதாயிரும். நீங்க 2 பேர் போலாங்கன்னா கை இதாகன்ட்டு அது சாணி பவுடர் போறதே இல்லைங்க. அதனாலதான் இது பண்றதுல. இந்த பாருங்க கோழி வந்துருச்சு. வந்து செடி எல்லாம் புரண்டி விட்டுறதுங்க. சேவல் பாருங்க மாசா இருக்குங்க. அதே ஓரலான்னு பாருங்க. கோவம் வருது பாருங்க.
ஓடு, செடியெல்லாம் வந்து புரட்டி விட்டுறேன். ஓடு. சண்டைக்கு வருதுங்க சேவல் நம்மகிட்ட. துரத்தவும் எங்க ஆலன் உள்ள இருக்கா வெயிட்டிங்ல. வெளியே கூட்டு போடுங்க வாக்கிங்கால. அவளை கூட்டு போனா இவளுக்கு என்னான்னு கேட்டுருவா. போறாளான்னு பாருங்க. அவ்வளவுதாங்க, பேலன்ஸ்லாம் செடி குத்தியாச்சு. அது மணி பிளான்ட் குட்டிக்கலாமா கொஞ்சம்? மணி பிளான்ட்டுக்கு சாணி ஊத்தம் என்ன வாடா. பேலன்ஸு எல்லாம் ஊற்றிட்டாங்க செடிக்கு. இப்போ வந்து கோழி வந்து ஒரு விளாண்டுட்டு போயிடும். மணி பிளான்ட் வளர்க்குறாங்க, அதுக்கு கொஞ்சம் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் அதான் வீட்டுக்குள்ள வச்சு வரமாட்டேங்குது. சூரிய இது கருகி போகுது. சூரிய வெளிச்சத்துக்காண்டி தாங்க வருது. வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம், அப்புறம் வாடிடுதுங்க, எல்லாம் கருகி போயிடுது, பழுத்துக்கு 5 கீரை விழுந்துருது. அதனால சரி.